சித்திரை திருவிழாவை முத்திரை பதித்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சாமியார்மடம் பகுதியை சார்ந்த இந்த ஆலயத்தை சார்ந்த நிர்வாக பெருமக்களுக்கும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய தாய்மார்களுக்கும் பெரியோர்களுக்கும் பிள்ளையில்லா மழலை செல்வங்களுக்கும் வசந்தத்தின் தூதுவர்களாக இருக்கக்கூடிய வாலிப சொந்தங்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை வார்த்தைகளில் ஜாலச்சத்தை செய்து கொண்டிருக்கக்கூடிய நெஞ்சம் நிறைந்த நடுவர் என்று இன்றைக்கு என்னுடைய மனதிலே இடம் பிடித்திருக்கக்கூடிய திருமதி விஜய் பூரன் சிங் எம்ஏ அவர்கள் தன்னுடைய பெயரிலே வெற்றியை வைத்திருக்கின்றார்கள், விஜயத்தை வைத்திருக்கின்றார்கள். அன்னார் அவர்களுக்கும் பண்பமையோடு மேடையில் இருக்கக்கூடிய கற்றறிந்த பேச்சாளர் பெருமக்களுக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை சொந்தங்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சக்திக்கு தலைப்பு கொடுத்தாங்க, சமுதாய மேம்பாடு. எங்கே சக்தி என்னுடைய டிராக்ல வண்டி ஓட்டிடுவாரோ என சமுதாயத்தின் தேசியத்தையும் பிரிக்க முடியாது அப்படின்னு நான் கொஞ்சம் பயத்தோடு இருந்தேன். ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. எப்போதுமே மகேஸ்வரி தன்னுடைய இயல்பான குணம் என்னன்னா எல்லா நிகழ்வுகளையும் அவங்களுடைய ஒரே காம்பினேஷன், ஒரே இது கேரக்டர் என்னன்னா மல்லிகைப்பூ கிலோ 1000 ரூபாய்க்கு வித்தாலும் அவங்க வாங்கி வச்சிருப்பாங்க. பெரிய விஷயம். இதுல 1000 ரூபாய் 2000 ரூபாய் கணக்கெல்லாம் கிடையாதுங்க. புருஷங்காரருக்கு அவ்வளவு அன்பு இருக்கு, அவங்க வாங்கி கொடுக்குறாரு வச்சுட்டு வராங்க. இதே இந்த 1000 ரூபாய் வரையில ஒரு முறை வாங்கி கொடுத்து நம்ம சந்தோஷப்பட்டுக்கிறோம். ஆனா டெய்லி 2000 ரூபாய் வித்தாலும் டெய்லி 4 ரூபாய் 5 ரூபாய் வாங்கி கொடுத்தா நம்ம சந்தேகப்படுறோம். பூக்காரி எப்படி இருக்கான்றது லைட்டா பார்க்கணும். அது மகேஸ்வரி குணம். வாரக்கா நீங்க பேசுனது நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ தலைப்பு சனாதனம் சொல்லி நீங்க இங்க யாருமே நடுவர் உள்ளிட்ட நான் உட்பட சுவாமி விவேகானந்தர் உட்பட யாருமே சனாதனம்னா என்னன்னு யாருக்கும் சொல்ல முடியாது. ஆனா எல்லாராலையும் சொல்ல முடியும். அதான் ஏன்னா நான் காலேஜில் ஃபர்ஸ்ட் செம்ல ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, வாட் இஸ் லான்னு கேட்பாங்க. நான் இப்ப இங்கே கேட்கிறேன், எல்லாருக்கும் லானா என்னன்னு தெரியும். வாட் இஸ் லா? லானா சட்டம்னு சொல்லுவீங்க, அது தமிழ்ல இல்லையா? ஆனா கடைசியாக அதனுடைய விளக்கம் என்னன்னா there is no explanation for the law. அத சிம்பிளா ஒரு விஷயம் சொல்லலாம். சட்டம்ங்கிறது சிலந்தி வலை மாதிரி. நல்லா கேட்டுக்கங்க. சட்டம்ங்கிறது சிலந்தி வலை மாதிரி. வலிமையானவன் வசதியானவன் நடந்து கொண்டு வெளியே வந்து விடுகிறான். ஏழையும் எளிமையுமானவன் அதை சிக்கிக் கொண்டு சாகுறான். இல்ல, அது தவறு. என்னன்னா இப்போ சுப்ரீம் கோர்ட் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தீர்ப்பு கொடுத்தது. அந்த தீர்ப்பு நம்முடைய கிராமத்தாங்க என்ன சொன்னான்னா எவனும் எங்கோடியும் போயிடலாம் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கொடுத்தது. அதல்ல, அது தவறு. அது நமக்கு தெரியாம நாம சொல்றோம். நடுவரக்கா சொன்னது சட்டம் சிலந்தி வேலை மாதிரி. அது செயல்பாடு, சட்டத்தினுடைய செயல்பாடு. ஆனா சட்டம்னா என்னன்னு எந்த ஒரு விளக்கமும் கிடையாது. சட்டம்னா இதுதான் சட்டம்னு சொல்ல முடியாது. சனாதனம்னா இதுதான் சனாதனம்னு சொல்லவே முடியாது. மனு தர்மத்துக்கு கூட விளக்கம் கொடுத்துடலாம், சனாதனத்துக்கு கொடுக்கவே முடியாது. மனு தர்மம், சனாதனம் இது எல்லாமே இந்த மனு தர்மம், மற்ற நூல்கள், நம்முடைய வழிபாட்டு முறை, குடும்ப முறை, இது எல்லாமே சனாதனத்தினுடைய ஒவ்வொரு நரம்புகள் அப்படின்னு சொல்லிக்கலாம், ஒவ்வொரு புகழ்கள்னு சொல்லிக்கலாம். அதனால சனாதனத்துக்குன்னு எந்த ஒரு விளக்கமும் கிடையாது. ஏன்னா இது அநாதி காலம் முதலே உருவாக்கப்பட்டது. ஏன்னா சனாதன தர்மத்தினோட ஒரு லாங்குவேஜ் தான் தமிழ். அந்த கற்பனைக்கு தமிழன் கூட தமிழை என்ன சொல்றான்னா பழமைதான் சாவாத இளையவளாம் என்று பிறந்தனால் என்று உணராத ஏற்கனவே என் தமிழ் தாய்னு சொல்றாங்க. அந்த தமிழையே இப்படி அநாதி காலம்னு சொல்லும் போது அந்த தமிழ் சனாதனம் இந்த குழந்தை தமிழுக்கு இப்படி இருக்கும்போது என்னுடைய சனாதன தர்மத்துக்குன்னு ஒரு குறிப்பிட்ட விளக்கத்தை கொடுக்க முடியாது. இன்னும் ஒரு விஷயம், அந்த சனாதன தர்மத்தை யாராலும் எந்த நேரத்திலும் அழிக்கவும் முடியாது. அது சனாதன தர்மத்தை அழிக்கவே முடியாது. ஏன்னா சனாதனம் எங்கும் நிறைந்து இருக்கக்கூடியதோ சனாதனம். அந்த சனாதன தர்மம் எதை அடிப்படையாக கொடுத்துருதுன்னா இப்ப தேசம் தான், தேச நலன் தான். இப்போ நீங்க சமுதாய மேம்பாடுன்னு ஒண்ணு சொல்றோம்னா, சமுதாய மேம்பாடுன்னா ஒவ்வொரு சமுதாயம்
இப்போ கஞ்சிமடம் கோவில் இது ஒரு சமூகம், கொஞ்சம் அந்த பக்கம் போனா அங்க குளத்தூரானுடைய எருவி புதூருடைய ஒரு சமூகமா இருக்கும், இங்க காட்டாத்துறை ஒரு சமூகமா இருக்கும். ஆனா தேசத்தினுடைய வளர்ச்சி எப்படி இருக்கிறதோ, தேசத்தினுடைய முன்னேற்றம் எப்படி இருக்கிறதோ, அப்படிதான் ஒவ்வொரு சமுதாயமும் ஒவ்வொரு கிராமமும் வளர்ச்சி அடையும். இப்ப நான் மகேஸ்வரி கண்ட வரேன், என்னங்க சொன்னீங்க? சொல்லி சண்டை போடாம சிலருக்கு நிம்மதியாவே இருக்கு. இல்ல உண்மை என்னன்னு தெரியும். மகேஸ்வரிக்கு 5000 டைவர்ஸ் கேஸ், கன்னியாகுமரி மாவட்டத்துல 5000 டைவர்ஸ் கேஸ் ஒரு வருஷம் ஃபைல் ஆகுது. இல்ல உண்மையிலே தமிழகத்திலேயே அதிகமாக படித்தவர்கள் இருக்கக்கூடிய மாவட்டம் குமரி மாவட்டம் தான். தமிழகத்திலேயே அதிகமான விவாகரத்துகள் நடைபெறுவது குமரி மாவட்டத்தில் தான். அதனால இன்னும் ஒரு விஷயம், நீங்க இந்த டைவர்ஸுக்கு காரணம் ஆண்கள் பெரிய காரணம் இல்லை. ஏன் நான் ஓப்பனா சொல்றேன்னா, இந்த பெண்கள் இருக்காங்கல்ல, இவங்க எப்போ அந்த திருமண வீட்டுல புகுந்த வீட்டுல சண்டை வரும்னா, இவ என்னைக்கு தள்ளகி வீட்டுக்கு போறாளோ அங்கோடு வந்த உடனே சண்டை தொடங்கும். விஷயத்த கேட்டேன், எப்படி நீங்க அம்மா வீட்டுக்கு பெர்மிஷன் எல்லாம் போவீங்க? மனசுல இருக்கு பாவம், வச்சிருக்காரு சார். ஏமா அன்னைக்கு என்னைக்கு அங்க போறாங்களோ அதுதான் டெவலப். அந்த அம்மா மாமியார் அம்மா தப்பா சொல்லாது, பாரிவள சரிதான், இல்ல சரிதான், உன மாமியார் நல்லவதான், ஆனாலும் பக்கத்துல இருந்த கலாகுட்டிய மாமியார் எப்படி இருந்த பாத்தியா, கடைசியில் என்னாச்சுன்னு பாத்தியா, இப்படி ஒரு ஓட போட்டுடுவோம். இவ அங்கிருந்தே பஸ் ஏறும் போது அதை கேட்டு 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 கேட்டே வருவா, சிந்தனைப்படி வீடு வந்தவங்க ஒரு முடிவு எடுத்துருவோம். ஷாப்பிங் கூட மறந்து போயிடும். அப்புறம் பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம வீட்டு ஊர்ல ஒரு அக்கா நைட்டிய போட்டுட்டு செல்போன் தூக்கிட்டு ஓடுறோம். இதுக்கு முன்னாடி எப்படி ஓடுவோம்னா பர்ஸ் எடுத்துட்டு ஓடுவோம். இப்போ ஒத்திக்கு ஓடுறோம். யாருக்கு பர்ஸ் ஒண்ணு எடுக்கிறதுல பைசா எடுத்துருவீங்க, அது ஸ்டாலின் ஃப்ரீ பஸ் விட்டுருக்காங்க, அதுல இதுதான் இது இந்த நிலைமை. இன்னும் ஒண்ணு, நீங்க குழந்தை வளர்க்கையில எங்க ஊர்ல ஒரு அம்மா உண்மையிலே நடந்தது. குழந்தைகள் ஸ்கூல்ல இருக்கும்போது ஒரு பிள்ளை மம்மின்னு சத்தம் போடும், 3 குழந்தைகள், ஒரு பிள்ளை அம்மான்னு சத்தம் போடும். இந்த அம்மா ஏதாவது வேலையை செய்துட்டு இருப்பாங்க, சொல்லுவாங்க ஆட்டு பத்திரிக்கை வந்தாச்சு. இன்னைக்கு ஒண்ணு, இந்த மே மாசம் ஏன் லீவு விட்டு தொலைக்கன்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த குழந்தை சாப்பிடலன்னு சொல்லாதுங்க, தயவு செய்து அப்படி சொல்லாதுங்க. ருசியா இருந்தா அது சாப்பிடும். புரிஞ்சுக்கிடுங்க, உண்மை என்ன, ருசியா இருந்தா அது சாப்பிடும். அதனால நீங்க பெண்கள்னாலதான் இது இல்லை. நாங்க என்ன சொல்றோம்னா, சனாதனம்னா பெண்மையை நீங்களே சொன்னீங்களே, எத்தனை 4:0 தேவதான். எனக்கு ஒரு நாள் உடம்பு சரியில்லைங்க. அப்ப என் வீட்டுக்காரர் சொன்னாரு, உனக்கு நான் டிஃபன் பண்ணி தரேன். ரொம்ப சந்தோஷம், பண்ணுங்க. நான் என் பாட்டுக்கு பார்த்துட்டேன். அக்கா அங்க ஒரே குருமா வாசனையா இருக்கு, என்ன பண்றீங்க கேட்டா பூரி செய்யறேன். 2 மணி நேரம் ஆச்சு, குருமா தான் வணக்குது, பூரியை காணல. எங்க பூரி அப்படின்னு சொல்றாரு. குருமா வச்சுட்டேன், பூரி செஞ்சுட்டேன், ஆனா எதுக்கு எப்படி காத்தடிக்கிறதா தெரியல. கொஞ்ச நேரம் கொண்டு வந்து சாப்பாடு வச்சேன், பூரியை பிச்சு குருமா சாப்பிட்ட ஒரே இனிப்பா இருந்துச்சு. என்ன குருமா இனிக்குது, உருளைக்கிழங்கு தண்ணி போட்டேன், உள்ள போய் பார்த்தா உருளைக்கிழங்கு அப்படியே இருக்குது. சப்போட்டாவை நறுக்கி போட்டு குருமா வச்சிருக்கிறேன். எது உருளைக்கிழங்கு எது சப்போட்டான்னு கூட ஐயா உங்களுக்கு தெரியலையே. நேத்து பாருங்க, பூஸ்ட் பாட்டில் இருக்குல்ல, பூஸ்ட் பாட்டில திறந்து ஒரு ஸ்பூன் எடுத்து வாயில போட்டுட்டு ஐயோ 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 சத்தம் பண்ணாரு. என்னன்னு பார்த்தா நான் பூஸ்ட் பாட்டில வட்டப்படி கட்டி வச்சிருக்கேன். விஷயம் தெரியாம போயிட்டு இல்ல, நான் என் வீட்டுக்கு வேதனை கொட்டலான்னு பார்த்தா அக்கா வீட்டுக்கு வேதனை கொட்டலாங்க. நான் என்ன பண்ணேன், உண்மை இடிக்கும் போது நம்ம சொல்லணும். இல்ல, இன்னும் ஒரு விஷயம் அக்கா சொன்னாங்க, நாங்க 500 1000 கொடுத்து பியூட்டி பார்லர் போக வேண்டாம், நாங்க நல்ல அழகா தான் இருக்கோம். அப்பதான் நான் அக்காவை பார்த்தேன். பாட்டில், பென்னு, ட்ரெஸ், பொட்டு, அந்த ஜிமிக்கில உள்ள அந்த முத்துக்கள் எல்லாம் ஒரே கலர், பச்சைக்கு பச்சை, பச்சையா பேசுவான், எல்லாம் ஒரே கலர். மேட்சா போறோம், என்னத்த பண்றது, கட்டிக்கிட்டதான் மேட்சா இருக்கு, இதுலயாவது மேட்சா இருக்கு. அக்கா வயசுல சொன்னா, நான் போற பாதையை பார்த்து என் மனைவி புறப்பட்டு வருவாங்க. தமிழ்நாட்டுல நடந்த சம்பவங்க, ஹெல்மெட் எல்லாரும் கட்டாயம் வைக்கணும்னு சொன்னாங்க. 2 ஒரே பைக், ஒரு பெட்ரோல் பங்க்கு போகுது, ஹெல்மெட் ஹஸ்பண்ட் வச்சிருக்காரு. இந்த அம்மா பேசி ஒரு 2 நிமிஷம் கேப்ல என்ன ஆச்சுன்னா, ஹெல்மெட் அந்த பைக்கை மாறி ஏறிட்டாங்க.
வண்டி கொஞ்சம் தூரம் போது சப்ஜெக்ட் மாறி 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 பேசுறாங்க. திடீர்னு பார்த்தா இவருக்கு சந்தையில வந்து எனக்கு பார்த்தா நீயா ஆச்சரியப்பட்டு உடனே உங்க வீட்டாளர் போன் பண்ணி அவரை வர சொல்லி பைக்கில மாத்தி விட்டாங்க. நான் போற பாதையில நீ வைப்பியா? நடக்காதக்கா. நடக்காது. அடுத்து இவங்க தம்பி நாங்க எல்லாம் ஒரே குடும்பம் அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படின்னா தம்பி ஒரே குடும்பம்னு சொல்லிட்டு என்னுடைய தலைவர் அப்படின்னு கேட்டாங்க. ஒரே குடும்பம் தம்பிக்கு என்ன விஷயம் அண்ணனுக்கு என்ன விஷயம்னு கேட்கணும், தெரிஞ்சுக்கணும் இல்லையா? சரிக்கா, அதனால தயவு செய்து நாங்க வந்து சனாதன தர்மம் எப்போதுமே பெண்களை உயர்வாக வச்சிருக்கு. அதை பெண்கள் தன்னுடைய அடிப்படை உரிமை, ஆணுக்கு இணையான உரிமை 50% உரிமை என்று அந்த உரிமையை மீறுவது சட்ட சிக்கலாகிறது, சமுதாய சிக்கலாகிறது. அதுதான் பிரச்சனை. அல்லாத பெண்களுக்கு குறைவே கிடையாது. இந்த லிப்ஸ்டிக் ஒன்று போடுறாங்க, அது வந்து வெஸ்டர்ன் கல்ச்சர். அவங்க வந்து ஏன்னா அங்க சூடு அதிகமா இருக்கும், இல்லைன்னா குளிர் அதிகமா இருக்கும், அந்த சுண்டுகள் வந்து வெடிக்கும். அதனால அந்த இதை தடவுறாங்க. இங்க இருக்கீங்க கல்யாண வீட்டுல அடிக்கிற வெயில் அவருக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். பாரத ஏசிக்குள்ள உட்காந்துக்க வேண்டியது, கோர்ட்ல பேசும்போது மட்டும்தான் அந்த வெயில் என்னன்னு தெரியும். வெயில ஒரு வாரம் நின்று பாருங்க, வெள்ளையை சொல்ல எப்படி இருக்கு பாப்போம். இல்ல நான் என்னமோ டெய்லி லிப்ஸ்டிக் போட்டு போறேன். எங்க லிப்ஸ்டிக் போட்டுட்டு பியூட்டி பார்லர் போறது இவ்வளவு பாக்குறோம்னு எனக்கு தெரியல. ஆனா ஆண்களுக்கு பியூட்டி பார்லர் இருக்கவங்களுக்கு தெரியுமா எத்தனை இடத்துல ஸ்பாட் வச்சிருக்கான். அவன் ஒரு நேரம் உள்ள போயிட்டு இருந்தா 5000 கொடுத்தா வெளியே வருவான். நாம 50 ரூபாய் கொடுத்து பிளக்கிங் பண்ணிட்டு அழகா வெளியே வந்துருவோம். தெரியுமா? 50 பிளக்கிங் தெரியுமா? கிடையாது. 50 ரூபாய் தான். 50 ரூபாய் தெரியாது. 50 ரூபாய் இல்ல. அதுல சக்தி ஒன்று சொன்னாரு, இந்த ஐப்ரோ இருக்குல்ல, அது முடி அதை எடுக்கிறதுக்கு 300 பீஸ். அதெல்லாம் ஒரு 50 ரூபாய் தான். 50 ரூபாய். 50 ரூபாய். அதை இப்ப இதுல விளையாடிட்டு இருந்தாங்க மொட்டை அடிச்சு ஒரு பையன். அவங்க அவங்க சொன்னா கடிச்சே முடிஞ்சு நீங்க எதுக்கு 50 ரூபாய் கொடுக்குறீங்க? ஒண்ணுங்க ஆம்பளை பிள்ளைங்க என்ன செய்வாங்கன்னு கரெக்டா சொல்றேன். கை தட்டுங்க. சரியா? நம்முடைய தர்மம், நம்முடைய சனாதன தர்மம் தேசத்தினுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சி சொல்லும். நம்ம இன்னைக்கு கழிஞ்ச 10 ஆண்டுல இதுல எல்லாம் வளர்ந்துருக்கோம்னா ராணுவ புரட்சி, நமக்கு படைவலர் புரட்சி, ரயில் விமான போக்குவரத்து துறையில புரட்சி, கடற்துறையில புரட்சி, தேசத்தினுடைய எல்லாத்திலையும் உலகத்திலேயே சிறந்த சிறந்த பாலங்கள் நம்முடைய பாரத திருநாட்டில் உருவாக்கப்பட்டது நடந்திருக்குன்னா அது வந்து நம்முடைய தேசத்தினுடைய வளர்ச்சி. இந்த தேசத்தினுடைய வளர்ச்சி எதுக்காக இருக்கணும்னா இந்த தேசத்துல ஒவ்வொருவரும் தன்னுடைய பங்கை செலுத்தி தேசம் வளரும்போது மட்டும்தான் நாம உலகத்தில் பாரத முறையில் உருவாக மாறேன். நம்ம ஊர்ல வந்து இந்த மக்கள் தான் இந்த மாதிரி தலைப்பை எடுக்க முடியும். பாக்கி இன்டெலெக்சுவல் இல்லாத அறிவு சார்பை இல்லாம எந்த கிராமத்துல இந்த மாதிரி நீங்க சொன்னது மாதிரி பரிபூரமான உண்மை. ஏன்னா நாங்க தலைப்பு கொடுக்கும்போது அவங்க சொல்லுவாங்க, மக்கள் வந்து உட்கார்ந்த நேரத்துல எந்திரிச்சு போற நேரம் வரைக்கும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு நிகழ்ச்சி நீங்க ஏற்பாடு பண்ணித்தாங்கன்னு தான் கேட்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசுறதுக்கு இன்னைக்கு வேலைகள் ரொம்ப ரொம்ப குறைஞ்சு போச்சு, ரொம்ப குறைஞ்சு போச்சு. சில ஊர்ல இப்ப சில ஊர் ஒருத்தர் அவங்க போய் இதே வாட ஒரு சாயம் குடிக்க போட்டா என்ன சாய குடிக்க வந்து சாவதான் போறோம், விற்க வந்து சாவதான் போறோம். எங்க சுழலும் சொல்லுங்க கருத்துல கேட்க போகணும், பேசவும் சாவதான் போறோம், கேட்கவும் சாவதான் போறோம். என்னத்த கருத்துல இந்த மாதிரி லட்சியம் இல்லாம நம்பிக்கை இல்லாம வாழ்க்கையை ஓட்டுறவங்களுக்கு இந்த தலைப்பு ஈடுபடாது. ஆனா நம்ம அறிவு சார்பையா கேட்கிறவங்களுக்கு தான் இந்த தலைப்பு ஈடுபடும். நமக்கு 1998 ஒரு விஷயம் நடந்தது. அதாவது அறிவியலுடைய அடிமுடி தெரியாத அளவுக்கு உயரமாக சென்றது அமெரிக்கா. அவருடைய எல்லா சேட்டலைட்டும் உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளையும் கண்காணித்து கொண்டே இருக்கும். ஈவன் வடகொரியா மிகச்சிறந்த அணுவாயுதங்கள் வச்சிருந்தாலும் அந்த வடகொரியா பயப்படக்கூடியது அமெரிக்கா. ஆனாலும் அந்த அமெரிக்கா வந்து வடகொரியாவை கண்காணிக்கும். அந்த அமெரிக்காவே கண்காணிக்கும் வகையில் பொக்ரான் அணுகுண்டு சோதனையை வாஜ்பாயுடைய அரசு காலத்துல நடத்தி வெற்றி பெற்றதுதான் நம்முடைய பாரத தேசம். அதுல இருந்துதான் அமெரிக்கா வந்து இந்தியாவை கண்டு பயப்பட தொடங்கிச்சு. உலக நாடுகள் எல்லாம் இந்தியாவுடைய கருத்தை கேட்க தொடங்கிச்சு. ஏதாவது கடல்ல வந்து ஏதாவது ஒரு கொள்ளைக்காரன் வந்து ஒரு கப்பலை, அரசுடைய கப்பலை அரெஸ்ட் பண்ணா உடனே அவங்க வந்து இந்தியன் நேவியை தான் கூப்பிடுறாங்க. உலகத்தில் எந்த கூட்டமைப்பு இருந்தாலும் அந்த கூட்டமைப்பில் இந்தியா பங்கேற்க வேண்டும் என்று விரும்புகிறது
எல்லா நாடும். அதனால நம்முடைய நாட்டினுடைய வளர்ச்சி தான். நாட்டினுடைய வளர்ச்சி சொல்றது கல்வியில், பொருளாதாரத்தில், பெண்களுடைய முன்னேற்றத்தில், சமூகத்தில், ஆன்மீகத்தில் எல்லாத்தையும் வளரணும். அப்படி எல்லாத்தையும் வளர்ச்சி தான் தேசத்தினுடைய வளர்ச்சி. அப்ப இந்த தேசத்து சனாதனம் என்ன சொல்லுது? ஒவ்வொரு தேசமும் சர்வே ஜனா சுகினோ பவந்து, எல்லோரும் சுகமாக இருக்கணும், எல்லோரும் நன்றாக இருக்கணும் என்ற கொள்கையை வலியுறுத்துது. அப்படி எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற கொள்கை வரணும்னா இந்த தேசம் முழுவதும் நன்றாக இருக்க வேண்டும். அப்ப இந்த தேசத்தை சனாதனமும் இந்த தேசத்தை மையப்படுத்திதான், இந்த தேசத்தினுடைய வளர்ச்சியை மையப்படுத்திதான், இந்த தேசத்தினுடைய தர்மத்தை மையப்படுத்திதான் சனாதன புத்தகம் செயல்படுகின்றது என்பதை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். நன்றி வக்கீலே, நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. ஆனா கொஞ்சம் பெண்களை அவருடைய மகேஸ்வரிக்கு அவர்கிட்ட சண்டை போடணுங்கிற ஒரு மூட்லயே கொஞ்சம் விஷயங்கள், தேசியத்துக்காக நிறைய விஷயங்கள். பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய எல்லை வாகா என்கிற எல்லை உங்க எல்லாருக்கும் தெரியும், கேள்விப்பட்டிருப்பீங்க. அதிகமா தொலைக்காட்சிகள் எல்லாம் காட்டுவாங்க. சாயங்கால நேரம் ஆனா அந்த வாகா எல்லை கதவுகள் மூடப்படும். அது ஒரு பெரிய நிகழ்ச்சியாக அந்த இடத்தில் நடைபெறும். நிறைய மக்கள் போய் பார்ப்பாங்க. அந்த எல்லை பகுதியில் காவல் காத்து கொண்டு இருக்கிறார்கள் இந்திய தேச வீரர்கள், பாகிஸ்தான் வீரர்கள். பாகிஸ்தான் வீரர்களுக்கு அன்று இரவு உணவு வரவில்லை, அதிகமான பனி காரணமாக. ஆனா நம்முடைய வீரர்களுக்கு உணவு சரியா போய் சேர்ந்துருச்சு. இவங்க என்ன பண்றாங்க? சாப்பிடுறாங்க, ரொட்டி எல்லாம் கையில எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த பக்கம் வீரர்கள் உணவு இல்லாம இருக்காங்க. அப்ப நம்முடைய இந்திய தேச வீரர் ஒருத்தர் அந்த பக்கம் போய் அந்த கேட்டுக்கு அந்த பக்கம் இருக்கிற ஒரு வீரரை கூப்பிட்டு, பசிக்குதான், நீங்க ஒரு ரொட்டி எடுத்து சாப்பிடுங்கன்னு சொல்லி ரொட்டி அந்த கதவு இடுக்கு வழியா ரொட்டியை கொடுக்குறாரு. அவர் சந்தோஷமா அந்த ரொட்டியை வாங்கிட்டாரு. அவர் காவல் காக்கக்கூடிய நாய்கள் அந்த பக்கத்துல உட்கார்ந்து இருக்கு. இவர் என்ன செய்யறாரு? நம்முடைய இந்திய தேசிய வீரரை பார்த்து, எங்க ஊர்ல உருவான ஒரு கேக் இருக்கு, நீங்க சாப்பிட்டு பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப அவரு சொல்றாரு, சரி சாப்பிட்டு பாக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. அதையும் இவருக்கு கொடுக்கிறார். ரெண்டு பேருமே அதை வாங்கி வச்சிருக்காங்க. சாப்பிடறதுக்கு பயமாவும் இருக்கு, ஆனாலும் சாப்பிடுவோமேங்கிற தைரியத்துல நம்முடைய இந்திய தேசிய வீரர் என்ன செய்யறாரு? நேரா இங்க இருக்கக்கூடிய காவல் நாயகன் பக்கத்துல அந்த கேக்ல கொஞ்சமா பிச்சு போடுறாரு. அந்த நாய் அதை சாப்பிடுறது அவர் பார்த்துட்டே இருக்காரு. 5 நிமிஷம் வரைக்கும் அந்த நாய்க்கு எதுவும் ஆகலன்னு சொன்ன உடனே இதுல விஷம் இல்லைன்னு சொல்லி தைரியமா சாப்பிடுறாரு. ஆனா அந்த பாகிஸ்தான் வீரர் என்ன செய்யறாரு? எதுவுமே செக் பண்ணவே இல்லை, அப்படியே அந்த ரொட்டியை சாப்பிடுறாரு. அப்போ இந்த நம்ம தேச வீரர் போய் கேட்கிறாரு, நீ தந்த ரொட்டியை நான் செக் பண்ணி தானே சாப்பிட்டேன், விஷம் இருக்கா இல்லையான்னு. ஆனா நீ எதையுமே பரிசோதனை செய்யாம அப்படியே சாப்பிட்டுட்டியே, எப்படின்னு கேட்கிறார். அவர் சொல்றார், நீங்கள் உங்களுடைய தேசத்தையே தாய்நாடாக பார்க்கிறீர்கள். உங்கள் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் தாய்க்கு ஈடாக பார்க்கிறீர்கள். நாட்டையே தாயா பார்க்கிற நீங்களா எங்களுக்கு விஷம் வைப்பீங்க, அந்த நம்பிக்கையில தான் சாப்பிட்டேன்னு சொன்னார். இதுதான் தேசியம். இந்த தேசிய வளர்ச்சிக்கு காரணமாக இருப்பதுதான் சனாதன தர்மம் என்று அழகாக நம்முடைய வழக்கறிஞர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்.